பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த மத்தியான வேளையில் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய், சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாய் உங்களோடு சேர்ந்து இணைந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மத்தியான வேளையில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அப்பா ஜெபிக்கும்படியாய் கர்த்த நேரங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, முழுவதும் ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தாவே உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்த நேரங்களை கற்றுத்தாரும். உங்கள் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். ஒரு பாடலினுடைய 2 அடியை பாடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப இயேசு என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனமே என்னை வெறுத்தாலும் இன்ப இயேசு என் பரிகாரி. ஜனமே என்னை வெறுத்தாலும் இன்ப இயேசு என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனைகள் சூழ்ந்தாலும் இன்ப இயேசு என் பரிகாரி. பல சோதனைகள் சூழ்ந்தாலும் இன்ப இயேசு என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு.
என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். முதலாவதாக நம் வியாதிஸ்தர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அநேகர் பலவீனத்தில் இருக்கிறாங்க, அநேக கொடிய வியாதினால். இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அநேக பிள்ளைங்க காய்ச்சல்னால் ரொம்ப நாட்களாக காய்ச்சல் குறையாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. திடீரென்று மூச்சு முட்டு வருகிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அநேகர் இருக்கிறாங்க. அதே போல் ஒரு கொடுமையான ஒரு வியாதி, இந்த கேன்சர் என்றதான வியாதி. நிச்சயமாக கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு நமக்கு பரிகாரியாக இருக்கிற அந்த நாளில் எல்லா பலவீனர்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்குறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு, உங்களுக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது பலவீனத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்கிறாங்களோ, ஒருவேளை உங்களுக்கு பேர் தெரியாமல் இருக்கலாம், அந்த முகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, ஏசப்பா கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, பாரத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்கள நீங்கள் இப்போ விடுதலை கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை நமக்கு சத்ரு சில பலவீனங்களை கொண்டு வரணும்னு நினச்சா கூட கர்த்தர் அவைகளிலிருந்து விடுவித்து நம்மளை பலப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே, வியாதி பலவீனத்தோடு இருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வேளையில் அப்பா ஆமை ஸ்தோத்திரம், சுகமளிக்கிற கரம் அப்பா இந்த வேளையில் கடந்து செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு வேளை கர்த்தாவே யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனத்தோடு இந்த வேளையில் ஆண்டவரே இந்த அப்பா அந்த டிவிக்கு முன்பதாக அப்பா ஆமை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அல்லாவிட்டால் தன்னுடைய ஆண்டவரே இனஜன பந்துக்களுக்காய், தன்னுடைய சொந்தங்களுக்காய், ஹல்லேலூயா தனக்கு தெரிந்தவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாக பாரத்தோடு ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அமர்ந்திருந்தால் கர்த்தாவே இந்த வேளையில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒன்று சேர்ந்து விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையிலே நீர் ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று சொன்ன தேவர் இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பா நீர் அவர்களுடைய அருகாமையில் சென்று வேதனைகளை ஆண்டவரை நீ மாற்றி கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பரம வைத்தியர் நீர் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே சுகத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய் என்று சொன்னீங்களே, எல்லா வேதனைகளையும் நீ மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நானே ஆண்டவரே உனக்காய் ஜீவனை கொடுத்தேன் என்று சொன்னீங்களே அப்பா ஆண்டவரே, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட இந்த வேளையிலே கர்த்தர் எங்களுக்காய் இரத்தத்தை சிந்தினீங்களே ஆண்டவரே. இந்த வேளையிலே கர்த்தாவே அந்த இரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மேலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தெளித்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை உனக்கு ஆற்றுவேன் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே வியாதி பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அப்பா நீ விடுதலை ஆக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கேன்சர் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும். எல்லா காய்ச்சல் பலவீனங்கள் விடுதலை ஆகட்டும். எல்லா மூச்சு முட்டு பலவீனங்கள் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கிட்னி ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆண்டவரே ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க நாமத்தினாலே விடுதலை உண்டு, உங்க நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டு. நாங்கள் விசுவாசிக்கிற அந்த வேளையிலே கர்த்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கர்த்த விடுதலை கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே.
இன்னும் அநேக பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு கத்தாவே. சுகர் வியாதினால, ப்ரெஷர் வியாதினால கத்தாவே, ஆண்டவரே ஸ்ட்ரோக்குனால படுக்கையில் இருக்கிறவங்க உண்டு. இப்பொழுதே ஆண்டவரே அப்பா 38 வருஷமாய் முடமாய் இருந்த அந்த மகனை எழுப்பிவிட்ட தேவ இந்த நாளிலே கத்தினீர் ஒவ்வொரு பிள்ளைகளை எழுப்பி விடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயாப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமத்தை ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சியா அந்த பிள்ளைகளை நிறுத்தும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கொடுத்த விடுதலைக்கு உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டு. நீ கொடுத்த விடுதலைக்கு உமக்கு நன்றி கத்த. நீ கொடுத்த விடுதலைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம இந்த ரோடு ஆக்சிடெண்ட்டு, அதாவது சாலை ஓரங்கள்ல எல்லாம் நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் நடக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நிதானத்தை கட்டளையிட வேண்டும். விசேஷமாக இந்த பெரிய பெரிய லாரிகள் ஓட்டுறவங்க எல்லாம் ராத்திரி காலங்களிலே அவர்கள் ஆண்டவர் தூக்கம் இல்லாமல் ஓட்டுறனால திடீர்னு அவங்களுக்கு தூக்கம் வரும்போது ஏதாவது ஒரு ஆபத்துகள் நேரிடுகிறது. அவர்களுடைய பிழைப்புக்காக அவர்கள் வாகனம் ஓட்டுகிறார். ஆனால் நிர்விசாரமாக ஓட்டாதபடிக்கு சிலர் வித்தியாசமான விதத்திலே அவர்கள் வாகனங்களை ஓட்டும் பொழுது அவர்கள் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஓட்டும்போது அது ஆபத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறது. ஆனபடினாலே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கவே கூடாது. அநேக பாருங்கள், பிளாட்ஃபார்மில் எல்லாம் நைட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஏழைகள் தூங்குவாங்க, சிலர் வேலை செய்து களைப்பாக தூங்குவாங்க. அவர்கள் எல்லாம் அந்த மாதிரிப்பட்டதான ஆபத்துகளில் அவங்க மரித்து போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரவே கூடாது. பிரியமானவர்களே, நாம் இதற்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம இதற்காக ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே, வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பாமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாய் ஆண்டவரே, ராத்திரி வேளைகளிலே பெரிய பெரிய வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஆண்டவரே, 2 வீலர் ஓட்டுகிறவர்கள், 4 வீலர் ஓட்டுகிறவர்கள் எல்லாரையும் உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மதுபானத்தை அறிந்துவிட்டு கத்தாவே ஏனோ தானோ என்று கத்தாவே ஆண்டவரே வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேசத்திலே வராதபடிக்கு கத்தனீர் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு நிதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஏழை பிள்ளைங்க ஆண்டவரே இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆண்டவரே படுத்து இருக்கும் பொழுது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு பாதுகாவலை கத்தனி கட்டளையிடுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்டதான ஒரு மரணம் ஆண்டவரே வரவே கூடாதப்பா. ரோடுகளில் எந்த ஆக்சிடென்ட்ஸ் நேரிடக்கூடாதப்பா. கத்தனீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா தெய்வீக ஞானம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. தெய்வீக ஆண்டவரே நிதானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 2 வீலர் ஓட்டும் பொழுது ஆண்டவரே, 4 வீலர்ஸ் ஓட்டும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே தெய்வீக பயம் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை கத்து நீங்க கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு உயிரை பற்றி ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா ஒரு கரிசனை இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் ஏனோ தானோ என்று ஓட்டுகிறதான அந்த சூழ்நிலை மாறி அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபத்து நேரிடும் என்றதான ஒரு பயம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே வரும்படியா ஆண்டவரே கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயாப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்ருவானவன் ஆண்டவரே பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி, பெரியவர்களை வஞ்சிக்காதபடி, அப்பா யாரையும் வஞ்சிக்காதபடி தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இடைகட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருடைய சூழ்ச்சிகள், சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியா கர்த்தாவே ஆண்டவரே ரோட்டு ஓரங்களிலே கர்த்தாவே சாலை ஓரங்களிலே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரோடுகளிலே கர்த்தாவே இப்படிப்பட்டதான ஆபத்துகள் நேரிடக்கூடாது ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் ஆண்டவரே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நடக்கவே கூடாதப்பா. நீங்கள் ஆண்டவரை மனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் எந்த ஆபத்துக்கள் நேரிடாதபடி ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் கர்த்தனை செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
அடுத்தபடியாக நம்ம ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட குடும்பங்களில் தொழில் செய்பவர்களுக்காக நாம் விசேஷமாக இந்த நாட்களில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் பாரத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு குடும்பங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. குடும்பத்தில் புருஷன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. தொழில் செய்கிறதுனாலே அவள் தொழிலை ஒரு தோல்வி அடைகிறதுனாலே குடும்பங்களிலே சமாதான கேடுகள், இப்படிப்பட்டதான அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது. சில வீடுகளில் பிள்ளைகள் படிக்காததுனாலே அதன் மூலம் பிரச்சனைகள் வருகிறது. இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை ஒரு குடும்பத்தில் கூட இருக்கக்கூடாது. எல்லா குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கிற குடும்பங்களாக காணப்பட வேண்டும். அதற்காக நம்ம இந்த வேளையில் நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த வேளையில் உங்கள் குடும்பங்களிலே என்னென்ன கவலைகள், என்னென்ன பாரங்கள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் இந்த வேளையில் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விடுதலையை கற்றுத்தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த குடும்பங்களை அல்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்த குடும்பங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களிலே ஆண்டவரே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் அநேக தோல்விகளை சந்தித்து ஆண்டவரே துவண்டு கொண்டு இருக்கிறதான உங்கள் பிள்ளைங்களை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் இந்த வேளையில் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் யாரெல்லாம் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே நீங்கள் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே கர்த்தாவே புருஷன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஆண்டவரே. புருஷன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக டிவோர்ஸ்கள் ஆண்டவரே. அந்த சூழ்நிலை வேண்டாம் தகப்பனே. ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே புருஷன் மனைவியாக புருஷனை மனைவியை இணைத்த தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு அவர்களை பிரிக்காதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர. குடும்பத்திலே புருஷன் மனைவியாய் இணைந்தவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும்படியான தன்மையை நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த, ஒருவரை ஒருவர் கனப்படுத்த ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின்படி தங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்ப நீ கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மத்தியஸ்தராய் இருந்து குடும்பத்தை ஆண்டவரை நீர் கட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் உடைந்து போன குடும்பங்களை மறுபடியும் நீர் கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரிந்திருக்கிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு புரிதலை கொடுங்க ஆண்டவரே. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் நிலைத்து இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. குடும்பங்களிலே கர்த்தாவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்றைக்கு அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்த தேவ இந்த நாளிலே கர்த்தனை திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கென்று பாரத்தோடு கவலையோடு இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தனை சந்தோஷத்தை ஆண்டவரை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மல்லடி பிள்ளை தாட்சியோடு வீட்டிலே குடியிருப்பாள் என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. வருகிற நாட்களிலே பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாய் மாறும்படியாய் அதன் மூலம் ஆண்டவரே அவர்கள் குடும்பத்திலே அவர்களுக்கு வருகிற போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள் நீங்கி சந்தோஷம் அடையத்தக்கதாய் ஆண்டவரே நீ கிருபை செய்யுங்க. இதன் மூலம் அவர்களுக்கு வருகிறதான நெருக்கடிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்களை தாழ்த்தி உங்க சமூகத்தில் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தனை கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலேயோ ஆண்டவரே தொழில்கள் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே கடல் தொழில் செய்கிறாங்க. இன்னும் அநேக பிஸ்னஸ் பண்ணுறாங்கப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அநேக தோல்விகளை சந்தித்து மனவேதனையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிஸ்னஸ் ஆண்டவரை எப்படி செய்ய வேண்டும் ஆண்டவரை உமக்கு சித்தமானபடி தான் செய்கிறோமா என்பது அவர்களும் உணர்ந்து அதை ஆண்டவரை செய்யத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய சுய இச்சை
ஆசையின்படி, தங்களுடைய சுய ஆசையின்படி அப்பா அவர்களை செய்யாதபடிக்கு உங்க சித்தத்தை அறிந்து செய்யும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சிலர் அறியாமையினாலே அப்படி செய்து பல தோல்விகளை சந்தித்து ஆண்டவரே ஆபத்துக்குள்ளாய் இருந்தால் கர்த்தர் இந்த வேளையில நீர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு மன்னிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலம் அநேக தற்கொலை பண்ணி கொண்டாங்க அப்பா. வேண்டாம் ஆண்டவரே, அந்த ஆத்துமாவும் உம்முடைய சமூகத்தில் விலையேறப்பட்டது. இந்த வேளையிலே கர்த்தர் நீர் அவர்களை தொடும்படியாய், நீர் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை நீ சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தை ஆண்டவரே கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அநேக வயது ஆயும் ஹல்லேலூயா திருமணம் ஆகாமல் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே ஏற்ற நாளிலே கர்த்தாவே ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இதன் மூலம் ஆண்டவரே அநேக பெற்றோர்கள் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நீர் வேதனைகளை மாற்றி சந்தோஷப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்கூல் திறந்துட்டு அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. 12th முடிச்ச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இனி என்ன படிக்க வேண்டும் என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. பண தேவையுள்ள பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு ஆண்டவரே அப்பா என் பிள்ளையை அவர்கள் நினைத்தபடி படிக்க வைக்க முடியவில்லை என்று தானே ஆண்டவரே கவலையோடு இருப்பாங்கப்பா. உங்க சித்தம் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில நிறைவேற, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. குடும்பங்களிலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறைகள் இருந்தால் ஆண்டவரே அப்பா உங்க நாமத்தினாலே எல்லா குறைகளையும் மாற்றி ஆண்டவரே ஒரு நிறைவை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளோ நல்ல தகப்பன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா உங்க சமூகத்தில் அப்பா இந்த வேளையிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அழுகையோடு கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேளையிலே கர்த்தர் நீர் பதில் அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியாய் பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்த ஆண்டவரே மேலான கிருபை நினைத்து நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம நேபாள் ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நேபாள் ஊழியம் உங்களுக்கு தெரியும். பாஸ்டர் மேத்யூ அவங்க இதை நடத்திட்டுருக்காங்க. கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. நேபாளில் அநேக சபைகள் கட்டி வருகிறது. இன்னும் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம். அந்த பிள்ளைங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கிறது. இது சந்திக்கப்படணும். அதே போல் ஊழியத்திலேயும் அநேக தேவைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் கற்று சந்திக்கணும். இந்த வேளையில் நம்ம இந்த நேபாள் ஊழியத்துக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையில் அமர்ந்திருந்து நம்ம இந்த ஹெவன் டிவி மூலமாக நம்ம அநேக வார்த்தைகளை கேட்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார். இதற்கு காரணமாக இருக்கிற அந்த பாஸ்டரையும் பாஸ்டருடைய குடும்பத்தை அவங்க ஊழியத்தை நினைத்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனபடினால் இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி நாம் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த வேலைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமை ஸ்தோத்திரம். இந்த ஹெவன் டிவி ஸ்தாபகருக்காய் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் மேத்யூ அவங்க குடும்பத்தை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. இம்மட்டுமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்கள் அழகாக நடத்தி வருகிறீங்க. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. அப்பா ஆமை ஸ்தோத்திரம். நீ தயவாய் ஆண்டவரே தேவைகளை சந்தித்து அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே
ஆண்டவரே எந்த குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரை நேர்த்தியாய் செய்து முடிக்கத்தக்கதாய் கத்தனி பரத்திலிருந்து தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற அநேக கரங்களை கத்தனீர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்க நாம மகிமைக்கென்று கத்தாவே ஆண்டவரே இந்த ஊழியம் ஆண்டவரே இந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் கட்டி எழுப்பப்பட ஆண்டவரே நேபாளில் இருக்கிற ஆண்டவரே அப்பா அம்மா ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உண்மை கண்டுகொள்ள கத்தனீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் இந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் வளர்ந்து ஓங்கத்தக்கதாய் ஆவியானவர் நீ இறங்கி கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்கூல் ஆரம்பித்து விட்டதப்பா. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. கத்தனி தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு படிக்கிறதற்கு ஆண்டவரே அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் உண்டு என்பது உமக்கு தெரியும் தகப்பனே. எல்லா தேவைகளும் ஆண்டவரே நிறைவேறத்தக்கதாய் ஆவியானவர் நீ இறங்கி கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் மூலமாய் கொடுக்க நீங்க சித்தமாக இருக்கிறீங்களோ அவங்களை கத்தனீர் எழுப்பும் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பாஸ்டர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கத்தனீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த மனுஷனுடைய கிரியைகளோ சத்துருடைய கிரியைகளோ குடும்பங்களை தொடாதபடிக்கு பரலோகத்தின் தேவநீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இதில் இணைந்து ஆண்டவரே பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தனை சந்திங்க. அப்பா உமக்கு நன்றி செலுத்தி இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்திற்காய் பிரயாசப்பட ஆண்டவரே இதற்காய் ஜெபிக்க கத்தர் ஒவ்வொருவரையும் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மறுபடியும் ஆண்டவரே. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு அமர்ந்திருந்தார்களோ அந்த தேவைகளை கத்தனை சந்தித்து ஆண்டவரை உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எவ்வளோ வேணும் பெருகணும், நாங்கள் எவ்வளோ வேணும் சிறுகணும் அப்பா. துதி கன மகிமை எல்லாம் அப்பா இயேசுவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இருக்க